Taste the Daily. Taste the Daily. தூத்துக்குடியில் அதிகாலை பெய்த கனமழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. பழைய மாநகராட்சி அருகே மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் உடனே அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு முதல் காலை 8 மணி வரை மழை தூத்துக்குடியில் அதிகமாக பெய்தது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று அதிகாலை மற்றும் காலை பெய்த பலத்த மழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதியில் மழைநீர் சாலைகள் புறம்போல் தேங்கி நிற்கும் பெருக்கெடுக்கும் ஓடியது. மேலும் கழிவு நீரும் மழை நீரும் கலந்து கருப்பு நிறமாக மாறியதால் மழைநீர் கடந்து செல்லும் பொதுமக்களுக்கு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை. தென் மாவட்டத்தில் மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை பல்வேறு பகுதியில் பல மழை பெய்ய வானிலை அறிவித்திருந்த எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்று தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. சாரல் மழை பெய்தது. ஆனால் இங்கு அதிகாலை பலத்த மழை பெய்த காரணமாக காலை முதலே தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் அந்த 60 வார்டு உட்பட்ட பகுதியில் பழைய மாநகராட்சி முன்பு, ரயில்வே சாலை, அந்த காத்திக்கடை பஜார் உள்ள பகுதிகளில் வந்து அப்புறம் இந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பல்வேறு இடங்களில் வந்து இந்த பள்ளமான பகுதியில் தாழ்வான பகுதியில் வந்து நீர் வந்து இன்னும் தேங்கிதான் உள்ளது. இவற்றை வந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily. Taste the Daily.